தேவனுக்கு நன்றி அறிந்து பழக 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 மனுஷர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம நன்றி உள்ளவர்களாக இருப்போம். முதல்ல தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பாருங்க. அப்படி இருந்த ஜனங்களுக்கு டப்பு 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 டப்புன்னு அடுத்தடுத்த அற்புதங்கள் நடந்து போய்கிட்டே இருக்கு. ஊர் முழுக்க சந்தோஷமா இருக்குது. ஆனா எனக்கு மட்டும் சந்தோஷம் இல்லைன்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு வேகமா போறாங்களே, எனக்கு அப்படி எந்த காரியமே பிடிபட மாட்டுக்க நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த நாள்ல அந்த பிரேக் த்ரூ உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. இன்றைக்கு அதற்குண்டான ரிசல்ட்டை நீங்க வாங்க போறீங்க. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் தேவன் எப்பொழுதும் போல அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவருடைய அதிசயங்களினால் நம்மை பிரமிப்பு உண்டாகும்படி அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு எப்பொழுதுமே பயமுறுத்துறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. இந்திய தேசத்தில் பலவிதமான கடவுள்கள் இருக்குது. எகிப்தில் நிறைய கடவுள்கள் இருக்குது. அதேமாதிரி இந்திய தேசத்துலேயும் ஏகப்பட்ட கடவுள்கள் இருக்குது. இது அதுக்கு சப்மிட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதை பயமுறுத்தி என்ன பண்ணுது, மனுஷனை பயமுறுத்தி தனக்கு நேராக சப்மிட் பண்ண வைக்கும். அதுதான் இந்திய கடவுள்களுடைய சாரம்சம். ஆனால் இவரும் பயமுறுத்துறாரு. இவர் வேற மாதிரி பயமுறுத்துறாரு. இவர் ஆசீர்வாதத்தினால் பயமுறுத்துகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதத்தினால் அவர் என்னை பயமுறுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமாம், அவரால் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது கோலை நடிங்கிரும் பாருங்க, கோலை நடிங்கிரும். நிறைய பெரும்பாலும் அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நம்ம எல்லாம் போகலை அப்படின்னு தான் நான் நம்புகிறேன், இல்லையா? ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே தேவன் நித்தமும் நம்மளை நடத்த போகிறார். இது வரைக்கும் அது மறைபொருளாக இருந்தது. இது வரைக்கும் அப்படிப்பட்ட சத்தத்தை நீங்கள் கேட்காம இருந்திருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட சத்தம் உங்கள் காதில் விழுது அப்படின்னு சொன்னால் இனி ஒவ்வொரு நாளும் அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தினால் அவங்கள பயமுறுத்த போகிறாருன்னு அர்த்தம். ஏமே இப்போ ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். என்ன பிரதர், இது வருஷ துவக்கமும் இல்லை, வருஷ முடிவும் இல்லை, மாத பிறப்பும் இல்லை, மாத முடிவும் இல்லை, எதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். நன்றி சொல்கிறதுங்கிறது ஏதோ மாதம் முடிஞ்சதுக்காகவும் வருஷம் முடிஞ்சதுக்காகவும் அல்லது ஒரு புது வருஷம் வரப்போகுது, புது மாதம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காகவும் இல்லை. கிராட்டிடியூட் ஹார்ட்டை தான் தேவன் எப்பொழுதுமே தன்னுடைய ஜனங்கள்கிட்ட விரும்பினார். வேற ஒன்றுமே எதிர்பார்க்கல. 10 பேர் சுகத்தை பெறான், ஒருத்தன் மட்டும்தான் திரும்ப வரான். ஆண்டவர் கேள்வி கேட்குறாரு, எப்போ சுகம் பெற்றது 10 பேராச்சா, நீ ஒருத்தன் தான் திரும்ப வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு பாருங்க. பரவாயில்லையாப்பா, நீ ஒருத்தனாவது வந்திய அப்படின்லாம் யோசிக்கல. 9 பேர் என்ன ஆனா, ஏன் இந்த மாதிரி இருதயம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஆண்டவருக்கே டவுட் ஆகுது பாருங்க. அப்படி நான் உண்டு பண்ணலையே அந்த பைபிளில், ஏன் ஒருத்தன் மட்டும்தான் ரிட்டர்ன் வந்திருக்கிறான் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெரிய பிரச்சனையே நன்றி இல்லாமல் பேசுனது தான் பாருங்க, வேற ஒன்றுமே இல்லை. நன்றி இல்லாமல் பேசுனது, இதெல்லாம் சொல்லுங்கள், நன்றி இல்லாமல் பேசுனது தான் பிடிக்காத காரியமாக இருந்தது. மற்றபடி அவன் செஞ்ச எந்த அட்டுழியத்தையும் தேவன் ஒரு பொருட்டாவே இல்லை பாருங்களேன். சங்கீதம் 78 இப்படி சொல்லுது பாருங்க. 37, 78, 37 இப்படி சொல்லுது, அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட் இல்லை, இருதயம் தேவனோடு நிலைவரப்படலை அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்றி சொல்லவே இல்லைன்னு அர்த்தம் பாருங்க. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை. அவருடைய உடன்படிக்கையில் தேவன் உண்மையாக இருக்கிறாரு, அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகம் தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகழுகிற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார். எத்தனை தரமோ வனாந்தரத்திலே அவருக்கு கோபமூட்டி அவாந்தர வழியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். தேவன் தான் மனுஷனை பரீட்சை பார்க்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது? தேவனை மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து பரீட்சை பார்த்தார்கள் அப்படின்னு இருக்குது பாருங்க. எத்தனை முறமோ வனாந்தரத்தில் அவருக்கு கோபம் மூட்டி, என்ன கோபம் மூட்டினாங்க? அப்படி என்ன கோபம் மூட்டினாங்கன்னா,
நன்றி உள்ள இருதயம் இல்லை பாருங்க. எப்போ நன்றி உள்ள இருதயம் இருக்குதோ அது என்ன ஆகுதுன்னா அடுத்த அற்புதத்தைக்கான விசுவாசம் தான் இந்த நன்றி சொல்லுதல். ஏமே எல்லாம் சொல்லுங்க, அடுத்த அற்புதத்திற்கான விசுவாசமே நன்றி கூறுதல். இப்போ அற்புதம் நடக்கணும்னா என்ன பிரதர் செய்யணும்? ஆல்ரெடி நடந்த அற்புதங்களுக்கு நன்றி சொன்னாலே புதிய அற்புதம் தன்னால் ஓப்பன் ஆகும். என்ன சொல்ல வரோம்? அப்போ அதை செஞ்சிருக்கிறாருன்னா இதையும் எனக்கு செய்வார் அப்படிங்கிறது தான் நன்றி உள்ள இருதயம் பாருங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது இது வரைக்கும் புரியுது? ஏமே புரியுதா? ஏமே நன்றி சொல்லுதல்ங்கிறது ஏதோ நடந்து முடிஞ்சதுக்காக நன்றி சொல்லி திருப்திப்படு அப்படின்னு சொல்றதுக்காக அல்ல. புரியுதா நான் சொல்றது? எதுக்கு நன்றி சொல்கிறோம்? சில பேருக்கு நன்றி சொல்கிறதே ஏன் எரிச்சலாக இருக்குது. ஆமாம், ஒரே காரியத்துக்கு எத்தனை தடவை நன்றி சொல்கிறது அப்படின்னா சொல்லப்பட்ட போதனை அப்படி இருக்குது. நீ முதல்ல இதில் திருப்தியாகி இதுக்கு நன்றி சொல்லு அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது மட்டுமே கிடையாது. அது மட்டும் கிடையாது பாருங்க. நன்றி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா பிரச்சனையின் மத்தியில் நின்று நன்றி சொல்லும் போது அதுவும் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு எனக்கு உதவி செஞ்சார அதற்கு நன்றி அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கும் அவர் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நன்றி உள்ள இருதயம் பாருங்க. ஏமே எத்தனை பேர் இப்போ நன்றி சொல்றதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க? உங்கள் முன்னாடி செங்கடல் இருக்கலாம், உங்கள் முன்னாடி யோர்தான் இருக்கலாம், உங்கள் முன்னாடி தவிர்க்கவே முடியாத பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், என்ன பெரிய மழையாகவும் இருக்கலாம் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எத்தனையோ பிரச்சனைகள்ல இருந்து அவர் உங்களை மீட்டிருக்கிறார் பாருங்க. அதற்காக நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏமே எத்தனையோ முறை அப்படி தாவி வந்திருக்கிறோமே. என்னைக்கோ ஒரு நாள் ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள் இருந்து தேவன் நம்மளை மீட்டிருக்கிறாரு. எத்தனையோ நேரத்தில் கடன் பிரச்சனையிலிருந்து நம்மளை மீட்டிருக்கிறாரு. எப்போயோ வியாதி படுக்கையில இருந்து நம்மளை மீட்டிருக்கிறாரு. எப்போவோ ஆக்சிடென்ட்ல இருந்து நம்மளை மீட்டிருக்கிறாரு. ஏமே ஹல்லேலூயா. எத்தனையோ முறை பிள்ளைங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி திரும்ப நம்ம கைக்கு வந்திருக்குதே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். எத்தனையோ முறை சண்டை போட்டு இதோட குடும்பம் பிரிஞ்சு சீரழிஞ்சு முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது ஒரு சமாதானத்தை கொடுத்து, யார்கிட்ட முடியாமவோ பேசி ஒரு பொறுமையை கொடுத்து நம்மளை இப்போவும் ஒன்னா கூடி இருந்து வாழ வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. நன்றி சொல்ல காரணம் தேடணும் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதாவது நம்ம இஸ்ரவேல் ஜனம்னு சொல்லி சாதாரணமாக சொல்லி அவங்க பயணப்பட்ட விஷயத்தை பார்த்தா இப்போ நம்ம அவங்களை திட்டுறோம். ஆமாம், ஆண்டவர் நம்புறதுக்கு என்ன அவனுக்கு வனாந்தரத்தில் எவனாவது 40 வருஷம் சுற்றுவானா அப்படின்னு. வனாந்தரத்தில் 40 வருஷம் எவனாவது சுற்றுவானா? முட்டா போயிடுங்க. 40 நாளில் கிராஸ் ஆகி போயிருக்கலாம். இன்னும் சில வேத வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க, ஒழுங்கா சீரா ஒரு பேச்சா நடந்து போயிருந்தா 11 நாள்லேயே போய் அடைஞ்சு தீர்ந்துருக்கலாமா. கொஞ்சம் ஸ்லோவாக போயிருந்தா கூட 100 நாள்னு வச்சுக்கோங்களேன். 100 நாளில் போக வேண்டியதை 40 வருஷம் எவனாவது போவானா? எவ்வளோ பெரிய முட்டாள்கள் பாருங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு திட்டிடலாம். ஆனால் நம்ம எத்தனை வருஷமாக உட்காந்துட்டு இருக்கோம்னு யோசிச்சு பார்த்தா அவங்கள திட்டத்துக்கு மனசே வராது. நிறைய விஷயங்களுக்கு இந்த முறுமுறுப்பும் நன்றி இல்லாத இருதயம் தான் பெரிய காரணமாக இருக்குது பாருங்க. மனுஷனுக்கு நன்றியாக இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், தேவனுக்கு நன்றியாக இருந்து பழக 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 மனுஷர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம நன்றி உள்ளவர்களாக இருப்போம். முதல்ல தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பாருங்க. எப்பொழுதும் எல்லாரும் சொல்லுங்க, எப்பொழுதும் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இருந்த ஜனங்களுக்கு டப்பு 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 டப்புன்னு அடுத்தடுத்த அற்புதங்கள் நடந்து போய்கிட்டே இருக்குது. பிரச்சனை ஹெவியாக வரும்போது இந்த ஜனம் என்ன பண்ணுது? தேவனையே பரீட்சை பார்க்குது, தேவனையே மட்டுப்படுத்துது. இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்தினார்கள் அப்படின்னு இருக்குது பாருங்களா. 41வது வசனத்தை, அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். நீங்கள் இங்கிலீஷில் இதை வாசித்து பார்த்தீங்கன்னா தே லிமிட் கோ. அவர்கள் என்ன பண்ணுறாங்க? கர்த்தரை லிமிட் பண்ணுறாங்க. அவர் ஏராளம் தாராளமாக பொழியறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அவர் எல்லாவற்றையும் அடித்து தூக்கி நவட்டி இந்த ஜனத்துக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? மட்டுப்படுத்தினார்கள் என்றால் அது அவரால் முடியாது அப்படின்னு உட்கார்ந்துருக்குறாங்க. உங்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், இந்த பிரச்சனையை உனக்கு ஹேண்டில் பண்ண முடியலைங்கிறதுனால தேவனுக்கு ஹேண்டில் பண்ண முடியலைன்னு நினைக்காத. கமான் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா? இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது டப்புன்னு ஒரு ஃப்ரீனஸ் உங்களுக்கு வரும் பாருங்க. அப்படி வந்ததுன்னா இந்த பிரச்சனைக்கு என்னாலேயே ஒன்றும் செய்ய முடியல, தேவனால் எப்படி எங்கே எதை செய்ய முடியும்னு ஒரு உள்ளத்திற்குள்ள ஏதோ ஒரு விதை முளைச்சி இருக்குதுன்னு அர்த்தம். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிரச்சனையை உனக்கு ஹேண்டில் பண்ண முடியலைங்கிறதுனால இதுக்கு தேவனும் முடியாதுன்னு நினைக்காத. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். உன் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறவர் உன்னிலும் வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க, என் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார்.
மோரபா ஷந்தலபா ரிதலபா ரத்தக்கம் படரதலபா மல்படரதலமா ரத்தக்கம் படரதலபா ஷியந்தலபா ரத்தக்கம் படரதலபா. என் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார், என் தகப்பனிலும் வல்லவராக இருக்கிறார், இந்த ஊரில் இருக்கிற எப்பேற்பட்ட மனிதர்களிலும் அவர் வல்லவராக இருக்கிறார். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். குறைவின்றி காத்து அப்படின்னு உடனே இந்த குறை இருக்குல்லா, இந்த ஒரு குறை இருக்குல்லா, இந்த உன் ஃபினான்சியலில் குறை இருக்கலாம், உன் குடும்பத்தில் குறை இருக்கலாம், உன் அதில் குறை இருக்கலாம், உன் இதில் குறை இருக்கலாம் அப்படிங்கிற சத்தம் எழும்புதா? குறைவின்றி காத்து நடத்தினீரே அப்படின்னு சொல்லும்போது இங்கெல்லாம் குறை இருக்குதுல்ல, இங்கெல்லாம் சுற்றி சுற்றி குறை இருக்குதுல்ல அப்படின்னு உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு சத்தம் வருதா? வரும் வரும் பாருங்க. இப்படி வரும்போது அதை ஒதுக்கி வச்சுட்டு எத்தனையோ நிறைவுகள் இருக்குது பாருங்க. எத்தனையோ நிறைவு, எத்தனையோ நிறைவு, எத்தனையோ நிறைவு. ஹல்லேலூயா. நான் படிக்காத படிப்பை என் பிள்ளைய தேவன் படிக்க வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நிறைவு இருக்குதே. இன்னைக்கு அரிசி இருக்குது, இன்னைக்கு சாப்பாடு இருக்குது, இன்னைக்கு சில நிறைவு இருக்குதே. இன்னைக்கு நானே என் ஸ்போஸும், நானும் என் வீட்டுக்காரரும், நானும் என் வீட்டம்மாவும் சந்தோஷமா இருக்கோமே. நிறைவு. எல்லாரும் சொல்லுங்க, அது நிறைவு. இன்னைக்கு சரீரத்தில் ஒரு சுகம் இருக்குதே, நிறைவு. இன்னைக்கு கையில் ஏதோ கொஞ்சம் காசு இருக்குதே, நிறைவு. இவ்வளோ தானே இருக்குது. இதை வச்சு நான் அடுத்த மாதம் வரைக்கும் எப்படி ரன் பண்ண போகிறேன்? ஏன் வாழ்நாள் முழுக்க இந்த 1000 ரூபாயை வச்சுட்டு ரன் பண்ணுறதை பற்றி யோசிங்க. மனுஷன் மூளை எப்படி யோசிக்குது பாருங்களேன். கையில் இருக்கிற 1000 ரூபா தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட வர மாதிரியே ஒரு யோசனை ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்க. அப்போ பார்த்து டயர் வெடிக்கும், இருக்கிற 1000 ரூபா கொடுக்குற மாதிரி ஆகிப்போம். சிச்சுவேஷன்ஸும் ஒரு காரியத்தை சொல்லுது. என்ன சொல்லுது? இதில் தேவனை நீ அனுபவிக்க போற அப்படிங்கிறதா சொல்லுது. அது பிரச்சனை அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு முன்னாடி இருக்கிறது பிரச்சனை அல்ல, தேவனை நான் அனுபவிப்பதற்கு எனக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. இப்படி பார்த்துட்டா அந்த பிரச்சனையை பார்க்கும்போது உங்களுக்கு சிரிப்பு தான் வரும். ஏமே, இது பிரச்சனை அல்ல, இது நான் தேவனை புதுவிதமாய் அனுபவிப்பதற்கு எனக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. தேவனை, எல்லாரும் சொல்லுங்க, தேவனை புதுவிதமாய் நான் அனுபவிக்க எனக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. ஹல்லேலூயா. மோரவா ஷந்தலபா மல்படரதலபா ரச்சகம் படரதலபா. சம்திங் ஒன் ஹேப்பன், சம்திங் ஒன் ஹேப்பன். எனக்கு சில நட்சத்திரங்களை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். உங்களுடைய வீட்டுக்குள்ளே சில ஸ்டார்ஸை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். சில ஸ்டார்ஸ், சில நட்சத்திரங்களை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. மோரபா ஷந்தலபா ரிதலபா. யாருக்கோ இது சிலருக்கு விஷனாக வந்திருக்குது. இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு சிலருக்கு விஷனாக வந்திருக்குது இந்த வீக்கில். மோரபா ஷதகம் படரதலபா. சிலருக்கு அப்படியே விஷனாக வந்திருக்குது, நட்சத்திரங்கள் விஷனாக வந்திருக்குது. உங்கள் வீட்டுக்குள்ளே நிரம்பின நட்சத்திரங்கள் யாருக்கோ சிலருக்கு விஷனாக வந்திருக்குது. நான் சொல்கிறேன், உங்களை அப்படி வரலனாலும் இப்போது நான் சொல்லும் பொழுது உங்கள் வீட்டுக்குள்ளே சில நட்சத்திரங்கள் ஒளிருது. உங்கள் வீட்டுக்குள்ளே சில நட்சத்திரங்கள் ஒளிருது. எப்போல்லாம் இந்த நட்சத்திரங்கள் ஒளிருதோ அப்போல்லாம் பாருங்களேன், இயேசுவானவருக்கு வழிகாட்டின சில நட்சத்திரம், சில நட்சத்திரம் இயேசுவானவருக்கு இயேசு பிறந்த இடத்துக்கு வழிகாட்டின, சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டின சில நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வந்து ஒரு அடையாளம் பாருங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால், யூ ஆர் சூசன் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். மட்டுமல்ல, எப்படி சாஸ்திரிகள் கொண்டு வந்து வெளியேறப்பட்ட வைரங்களையும் இயேசுவின் சடலத்தை சுற்றுறதுக்கு உண்டான சீலை வரைக்கும் அவங்க மொத்தமாக கையில் கொடுத்துட்டு போனாங்களோ, லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கையில் கொடுத்துட்டு போனாங்களோ, அதற்கு அடையாளமாக இருக்குது இந்த நட்சத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஐயோ, இதெல்லாம் வேறு மாதிரி ரிசீவ் பண்ணணுமே, இதெல்லாம் வேறு மாதிரி ரிசீவ் பண்ணணுமே. உங்கள் லைஃப் டைமுக்கு தேவையான ஏதோ ஒரு சப்ளையை தேவன் நடத்த போகிறாரு. அதனால் குறைவுகளை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. குறைவு வரும்பொழுது, இந்த சிச்சுவேஷன் வரும்பொழுது அதை பார்த்து சொல்லுங்கள், தேவனை இந்த காரியத்தில் புதுவிதமாய் நான் அனுபவிக்க போகிறேன். புதுவிதமாக நான் அனுபவிக்க போகிறேன். ஸ்ட்ரகிளான மந்த்து பிரதர், இது என் வாழ்க்கையிலே ஸ்ட்ரகிளான மந்த்து, என் வாழ்க்கையிலேயே பயங்கர ஸ்ட்ரகிளான ஒரு மந்த்து பிரதர் இது அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலேயே தேவனை புதுவிதமாய் நீங்கள் அனுபவிக்க போகிற மாதம் இது. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் தேவனை புதுவிதமாய் நீங்கள் அனுபவிக்க போகிற மாதமாக இது இருக்கும். ஆமென். இந்த மந்த்தில் எல்லா மாதமும் தான், எல்லா வாரமும் தான், எல்லா நாளும் தான், எல்லா நாளும். எல்லோரும் சொல்லுங்கள், எல்லா நாளும். காலையில் எந்திக்கும் போது புது ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள், ஹல்லேலூயா,
இது தேவனை நான் புதுவிதமாய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாள், தேவனை புதுவிதமாய் நான் அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படி சொல்லி எண்ணிங்க. பிரச்சனை வரும்போது இது இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், இது தேவனை புதுவிதமாக நான் அனுபவிக்க போகிறேன். ஆமென். 10க்கு 10 சைஸ் ரூமில் தான் பிரதர் நான் இருக்கிறேன், பழைய பாலடைஞ்ச இடத்துல தான் நான் இருக்கிறேன், நெருக்கமான ஒரு இடத்துல தான் நான் இருக்கிறேன், கோமண துணி மாதிரி ஒரு இடத்துல தான் நான் இருக்கிறேன், என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி பிரதர். ஆனால் நான் இருக்கிற இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள கால் கூட வைக்க முடியாது, அப்படி ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லட்டா, இந்த இடத்துக்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள். உங்கள் எல்லை விரிவாக போகுது. ஹல்லேலூயா. ஐ ப்ராஃபஸி ஓவர் யூ. உங்கள் எல்லைகள் விரிவாக போகுது. கம் ஆன் சம்படி. என் எல்லைகள் விரிவாக போகுது, என் எல்லைகள் விரிவாக போகுது, எல்லைகள் விரிவாக போகுது, உங்கள் எல்லைகள் விரிவாக போகுது. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் இன்றைக்கி எனக்கு சொன்னார். இந்த வார்த்தையை நீங்கள் சீரியஸாக எடுக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது பல முறை நீங்கள் வாசித்த ஒரு வார்த்தையாக இருக்கலாம், பல முறை கேட்ட ஒரு வார்த்தையாக இருக்கலாம், ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஜெபத்தில் உச்சரித்த ஒரு வார்த்தையாக இருக்கலாம். அதெல்லாம் ஒரு விர்ச்சுவலாக, அதெல்லாம் ஒரு சடங்காச்சாரமாக உங்கள் வாயிலிருந்து வெளியில் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு வெளிச்சத்தோடு அந்த வார்த்தையினுடைய மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, காந்தாகா அப்படின்னு சொல்லி ஒரு ராணியோடைய அமைச்சர், ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு, அவர் டிரான்ஸ்ஜெண்டர் பாருங்க. அவர் ரதத்தை பூட்டி போயிட்டு இருக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை எடுத்து வாசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது பிலிப்பு என்ன பண்ணுறாரு, பரிசுத்த ஆவியானவரால் அனுப்பப்பட்டு அந்த தேரோட என்ன பண்ணுறாரு, அந்த ரதத்தோட கனெக்ட் ஆகுறார். இவர் ஃபினான்ஸ் மினிஸ்டரு, படிப்புக்கும் அவருக்கும் படிப்பு கம்மியான ஆள் கிடையாது பாருங்கள், நல்லா படிக்கிற ஆள் தான், நல்ல படித்த ஆள் தான், படிக்கிற ஆள், நல்ல எஜுகேஷனில் வேறு லெவலில் இருக்கிற ஆள், ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறாரு. அவருக்கு வாஸ்டா புரியலை, சொல்லுங்கள், வாஸ்டா புரியலை. ஆனால் ஹோலி ஸ்பிரிட் கைடன்ஸ் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா அதெல்லாம் வெளியில் வருது. வெளியில் வர்றது மட்டும் இல்லை, அந்த வார்த்தை வசமாகுது. இல்லை சொல்லுங்கள், வார்த்தை கைவசம் ஆகணும் பாருங்கள். வார்த்தையாகவே இருக்கக்கூடாது. வார்த்தை என்ன பண்ணணும், இல்லை சொல்லுங்கள், வார்த்தை மாம்சமாகணும், என் கையில் வரணும். லார்ட், அப்படியே ஒரே ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுங்க பாருங்கள். லார்ட், இன்றைக்கு உச்சரிக்கப்படக்கூடிய வார்த்தைகள் எனக்கு மாம்சமாக என் கையில் வரணும். ஆமென். இல்லை சொல்லுங்கள், மாம்சமாய் வார்த்தைகள் என் கையில் வர வேண்டும். வார்த்தை சொல்லுது பாருங்கள், இப்படி காத்திருப்பது உள்ளத்திற்கு இளைப்பை உண்டு பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள சீரியஸாக ஒரு வேலையை செய்யட்டும். இந்த வார்த்தை சீரியஸாக ஒரு வேலையை செய்யட்டும். ஹல்லேலூயா. எத்தனையோ முறை நீங்கள் ஜெபத்தில் ஒரு பயன்படுத்தின ஒரு வார்த்தை தான், ஆனால் இன்றைக்கி ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு இந்த வார்த்தையை மாம்சமாக்கி கையில் கொடுக்க போகிறார். ஆமென். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இன்றைக்கி வேதத்தில் 50 வருஷம் காத்திருந்த ஒரு ஜபத்திற்கான ஒரு பதிலை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டதை பற்றி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்காக 50 வருஷம் காத்திருக்கணுமா பிரதர் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. இல்லை, தேவன் சில பதில்களை செய்யும் பொழுது உங்களுக்கான சொல்யூஷன் மட்டும் இல்லை, அது சமர்த்த ஜனங்களுக்குமான ஒரு சொல்யூஷனாக தான் உங்கள் கையில் கொடுப்பார். ஏமே, சில காரியங்கள் டிலே ஆகுதுன்னா அது உங்களை பூர்த்தி செய்ய போகிறது மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் இனத்தார், உங்கள் குடும்பத்தார், உங்களால் நேசிக்கப்படுற ஜனங்க, நீங்கள் நேசிக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஃபில்லாகும்படி தான் உங்கள் கையில் அந்த காரியத்தை தேவன் தருவார், நிறைவேற்றி மகிழுவார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கி அப்படி ஒரு காரியத்தை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ முழு கவனத்தோடு இதில் நீங்கள் இருங்க. முதல்ல நான் என்ன சொன்னேன், விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும், காத்திருப்பது உள்ளத்திற்கு இளைப்பை உண்டு பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். விரும்பினதை எல்லாரும் சொல்லுங்கள், விரும்பினதை உன் மன விருப்பத்தின்படியெல்லாம் கர்த்தர் உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை பல முறை நீங்கள் கேட்டிருக்கலாம், பல முறை நீங்கள் வாசித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் மாம்சமாக போகுது. டேக் திஸ் வேர்ட் சீரியஸ்லி. டேக் திஸ் வேர்ட் சீரியஸ்லி. இந்த வார்த்தையை சீரியஸாக எடுக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை தருகிறார்.
சங்கீதம் 20 இப்படி சொல்லுது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஐயோ, இது ஒன்னே போதும் போல, இதுக்கு மேல பிரசங்கமே வேண்டான்னு தோணுது. ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு மேல இதை குறிச்சதான விளக்கோ வேண்டான்னு எனக்கு தோணுது. மோரபா ஷதலபா, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் சொல்லுங்க, ஆலோசனைகளை எல்லாம், மன விருப்பத்தின் எல்லாம், வேண்டுதல்களை எல்லாம் 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 எல்லாம். மோரபா, God is a God of complete. God is a God of finished work. மோரபா ஷதலபா ரிதலபா ரத்தகம். அவர் அரைகுறையின் தேவன் அல்ல. அவர் இங்கே கொஞ்சம் வாயை வச்சுட்டு இங்கே கொஞ்சம் கையை வச்சுட்டு அப்படி வேலை செய்கிற தேவன் அல்ல. ஒரு காரியத்தை எடுத்தால் ஒழுங்கும் கரமுமாய் முழுமையாய் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதுவரைக்கும் அமர்ந்து இருக்கிற தேவன் அல்ல. 6 நாள் வேலை பார்த்து எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து உட்கார்றாரு. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து உட்கார்றாரு. பாருங்க, ஆசாரிய ஊழியம் இருக்கு இல்லையா, அந்த ஆசாரிய ஊழியம் அப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. இதெல்லாம் இன்னைக்கு லைட்டாக நான் உங்களுக்கு காட்டுவேன். இந்த ஆசாரிய ஊழியம் நிறைவேறும் பொழுது எப்படி இருக்கணும்னா, அதிகாலையில் 3 மணிக்கு ஒரு சங்கு ஊதுவாங்க. ஊதும்போது எல்லா லேவி கோத்திரத்தார் ஆசாரியர்களும் என்ன பண்ண வேண்டியிருக்கு, கிளம்பி வரணும் பாருங்க. அடுத்த 6 மணிக்கு ஒரு சங்கு ஊதுவாங்க. ஊதும்போது அங்கே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். 9 மணிக்கு, காலையில் 9 மணிக்கு ஒரு சங்கு ஊதுவாங்க. அதுதான் முதல் பலி செலுத்துகிற நேரம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தா 3வது ஈவினிங் 3 o'clock அதுதான் இறுதி பலி செலுத்துகிற நேரம் பாருங்க. காலையில் 9 மணிலிருந்து 3 மணி வரைக்கும். முதல் பலி 9 மணிக்கு ஆரம்பிக்கும். 3 மணிக்கு என்ன பண்ணுவாங்க, ஈவினிங் 3 o'clock. ஈவினிங் 3 o'clock என்னது, இங்கே நம்ம சொல்கிற 9 மணி தான் 3ஆம் மணி வேலை அப்படின்ட்டு. 6ஆம் மணி வேலைங்கிறது என்ன, சாயந்தரம் 3 மணி தான் அங்கே 6ஆம் மணி வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் பலி செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. முதல் பலி 9 மணிக்கு ஆரம்பிக்குது. 3 மணிக்கு என்ன பண்ணுது, கடைசி பலி செலுத்தி முடிக்கப்படுது பாருங்க. இயேசுதான் முதல் பலி, அவர்தான் இறுதி பலி அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரே தரம் பலி செலுத்துகிறதுனால ஒட்டுமொத்த உலகத்தின் பாவங்கள் தீர்க்கப்பட்டதுங்கிறதுக்கான அடையாளமாக தான் 9 மணிக்கு தொங்க ஆரம்பித்த இயேசு 3 மணி வரைக்கும் தொங்கிட்டு இருக்கிறார். என்ன அர்த்தம், வேலையை முடிக்கிற வரைக்கும் அறகுறையான விஷயங்களை அவர் செய்கிறது இல்லை. 9 மணிக்கு தொடங்கி 3 மணி வரைக்கும், முதல் பலி தொடங்கி இறுதி பலி வரைக்கும் நான் தான் முழுமையாக அதை முடிப்பேன் அப்படின்னு நிற்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. இவர் தான் பிரதான ஆசாரியனா இருக்கிறார் பாருங்க. இந்த டேப்னேரங்களுக்குள்ள, அந்த ஆலயத்திற்குள்ள எல்லாம் இருக்கும். மேஜை இருக்கும், சமூக தப்பம் இருக்கும், தூபம் காட்டுற அந்த கலசங்கள்லாம் இருக்கும், பிரெட் இருக்கும், வேறு ஆரோனுடைய கோல் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் சேர் மட்டும் இருக்காது. நீ வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், உபாகமத்தெல்லாம் எப்படி ஆசாரியர்கள் பலி செலுத்தினாங்கன்னு வாசித்து பார்த்தா தெரியும் பாருங்க. சேர் மட்டும் இருக்காது. ஏன் சேர் கிடையாது, ஏன்னா 9 மணிக்கு உள்ளே ஏறிட்டான் அப்படின்னு சொன்னால் 3 மணி வரைக்கும் பலி செலுத்துகிற வரைக்கும் அவனுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும், உட்காரவே முடியாது பாருங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, முழுமையாய் செய்து முடித்து பிதாவின் வலது பாரிசத்தில் வந்து அமர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது பாருங்க. ஹல்லேலூயா. உங்கள் வேலையை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் ஓய்வெடுப்பது இல்லை. ஹல்லேலூயா. அவர் அரைகுறையின் தேவன் அல்ல. ஐ டிக்ளேர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். அவர் அரைகுறையின் தேவன் அல்ல. ரூத் மாமியார்கிட்ட வந்து சொல்கிற, நகோமிட்ட வந்து சொல்கிறா, இதை மாதிரி நான் போவாசன்னு ஒரு நபரை பார்த்தேன், அவர்கிட்ட எல்லாத்தையும் நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நகோமி சொல்கிறா, அவன் உனக்கு கிட்டின உறவுக்காரன் தான், நீ அவன்கிட்ட சொல்லிட்டல, உன் காரியம் முடியும் வரைக்கும் அந்த மனுஷன் ஓய்ந்திருக்க மாட்டான் அப்படிங்கிறா பாருங்க. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அந்த மனுஷன் ஓய்ந்திருக்க மாட்டான். அவன் அறகுறையா எதையும் முடிக்கிற ஆள் கிடையாது. இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியில் நம்முடைய போவாஸ் யாரு? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அரைகுறையின் தேவன் அல்ல, அவர் இன்கம்ப்ளீட்டின் தேவன் அல்ல. அவர் சிலுவையில கூட கம்ப்ளீட்டா தான் எல்லாத்தையும் முடிச்சாரு. போவாஸ் எப்படி எல்லாவற்றையும் கம்ப்ளீட்டா முடிப்பான் அப்படின்னு நகோமி வரைக்கும் தெரிஞ்சிருக்குதோ, நான் உங்களுக்கு சொல்றேன், இவர் எல்லாவற்றையும் கம்ப்ளீட்டாய் முடிக்கிற தேவனா இருக்கிறார். ஏமே, பாதியில விட்டுட்டு போற தேவன் கிடையாது. அறகுறையா ஆரம்பிச்சுட்டு நல்ல திணறு அப்படின்னு வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் முழுமையின் தேவனா இருக்கிறார். ஏமே, ஹல்லேலூயா. இன்றைக்கு சில பிரேக் த்ரூஸ் உங்க வாழ்க்கையில சம்பவிக்க போகுது. ஐ பிலீவ் இட். இன்னைக்கு தாறுமாறான திருப்பு முனைகள் உங்க வாழ்க்கையில உண்டாக போகுது. Glory to be the living God. Amen. இது கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் லென்த்தாக போகும், இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்து போகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாய் கதை கேட்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கதை கேட்குறது தான் உங்களுக்குலாம் பிடிக்கும். பட் ரொம்ப நேரம்லாம் ஆக்க மாட்டேன். இருக்குன்னு வழக்கமாக முடிக்கிற டைமோட 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட ஆகலாம். ஏன்னா இதை இப்படி நான் சொல்லலை அப்படின்னு சொன்னால் இந்த சம்பவமே உங்களுக்கு புரியாமல் போயிடும். சரியா? அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்ல வேண்டியிருக்கு. லூக்கா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சகரியாட்ட வந்து தேவதூதன் வந்து பேசி, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போது, அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, அவர் தான் இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டியிருக்குது, அவர் தேவனுக்கு முன்பதாய் பெரியவராக இருப்பார் அப்படிங்கிற ஒரு தரிசனத்தை, ஒரு தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணுறாரு, சகரியாவுக்கு ஒரு தேவதூதன் வந்து சொல்கிறாரு. சொல்லி முடிச்சதுக்கு பிறகு இது எப்படி ஆகுங்கிற டவுட்டு கேட்கும் பொழுது தேவதூதன் என்ன பண்ணுறாரு, வாயை அடைச்சி விட்டுறாரு. இதுதான் சம்பவம், இதுதான் நடந்திருக்குது. ஆனால் இதற்கு பின்புலத்தில் பயங்கரமான காரியங்கள் இருக்குது. ஏமேன். அதிலிருந்து சில வெளிப்பாடுகளை பேசி அதிலிருந்து சில தீர்க்க தரிசனங்களையும் உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, ஒவ்வொரு வசனமாக நம்ம பார்ப்போம். 5வது வசனத்திலிருந்து, யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில். கதை யாரை பற்றியது அப்படின்னு சொன்னால் சகரியாவை பற்றியதும் எலிசபெத்தை பற்றியதும் வரப்போகிற யோவானை பற்றியதும். ஆனால் அந்த சகரியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, எலிசபெத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவன் அங்கே ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. யார் அப்படின்னா, யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஒரே நிமிஷம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில். ஏரோதுங்கிறது ஒரு பதவி. சரியா? இந்த பிலாத்து, ஏரோது இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னால், இவர்கள்லாம் யூதர்கள் வம்சத்தில் வந்த ராஜாக்கள் கிடையாது. இவங்கெல்லாம் கிரேக்கர்கள், ரோமர்கள், இவங்கெல்லாம் இருக்காங்களா, அந்த மாதிரி ஆட்கள் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. குறிப்பாக இந்த ஏரோது யார் அப்படின்னு சொன்னால், இவர் வந்து ஒரு கிரேக்க ராஜா. சரியா? இவர் கிரேக்க ராஜா. இந்த யூதர்கள் வந்து மற்றவங்கள மன்னர்களாக பெருசாக அக்செப்ட் பண்ணிக்கிட மாட்டாங்க. அவங்க உண்டு அவன் வேலை அவன் பார்த்து செஞ்சுக்கிட்டே இருப்பான் பாருங்க. ஜனத்தோட இன்ட்ராக்டே இருக்காது இந்த யூதர்கள் வந்து இந்த கிரேக்க ராஜாக்கள், அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் உள்ள ராஜாக்களோடு பெருசாக தொடர்புலேயே வரமாட்டான். அவன் சொல்கிறத செய்யவும் மாட்டான். வேற மாதிரியே இருப்பாங்க பாருங்க. இப்போ இந்த ஏரோது வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், இந்த லேவியர்களெல்லாம் கூப்பிட்டு இந்த ஜனங்களோடு ஒரு நல்ல தொடர்பு இருக்கணும், எனக்கு என்ன இவர்கள் மன்னனாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அரசனாய் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அது என்ன ஐடியா அப்படின்னு சொன்னால், யூத ஜனங்களை பொறுத்த வரைக்கும் தேவாலயம் தான் அவங்களுக்கு உயிர். தேவாலயம் தான் உயிர். எப்பொழுதும் அவனுடைய ஃபோக்கஸ் முழுக்க தேவாலயத்து மேலே தான் இருக்கும். அப்படி தேவாலயத்தை கட்டுறதுக்கு உதவியான புறஜாதி ராஜாக்களெல்லாம் இவங்க கொண்டாடி இருக்கிறாங்க அப்படிங்கிற வரலாற்றை எடுத்து இவனுக்கு பேசப்படுது பாருங்க. எங்கே நடந்துச்சு இதெல்லாம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தெரியுமா, சாலமோன் தான் அந்த மண்டபத்தை கட்டுறாரு. சாலமோன் தான் முதலாவது ஆலயத்தை கட்டுறாரு. அப்போ இருக்கிற இந்திய மதிப்பு 200 கோடி ரூபா. சரியா? இப்போ வந்து 200 கோடி ரூபாய்க்கு கெட்டுனா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, அப்போவே கட்டியிருக்கிறார். 200 கோடி ரூபா மதிப்பிலான ஒரு பெரிய தேவாலயத்தை அவர் கட்டுறாரு பாருங்க. அதுக்கு பிற்காலங்களில் கொள்ளையிடப்படுது, இடிக்கப்படுது. அப்புறம் எஸ்ரா நெகேமியா காலங்களில் என்ன பண்ணுது, அதெல்லாம் ரீபில்ட் ஆகுது, திரும்ப கட்டி எழுப்பப்படுது பாருங்க. இப்போ இந்த தகவல் எல்லாம் கோரேசின் நாட்களில் நடந்தது, இதெல்லாம் ஏரோதுக்கு காதில் வருது. அப்போ இந்த ராஜா என்ன பண்ணுறான், இந்த ஏரோது இந்த சர்ச்சை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறான். 45 ஏக்கர்
இதை வந்து விரிவாக்கம் பண்ணுறான் பாருங்க, எக்ஸ்பென்ஷனுக்குள்ளே கொண்டு போகிறான். முதலாவது யார் கட்டினா? சாலமோன் கட்டுறாரு. எஸ்ரா நெகேமியா காலங்களில் அது மீண்டும் கட்டி எழுப்பப்படுது, ரீபில்ட் பண்ணப்படுது, பழுது பார்த்து கட்டப்படுது. இப்போ இது இந்த டைம் என்ன ஆகுதுன்னா ரீபில்டும் பண்ணப்படுது, அதே நேரத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுது. அதோடைய விரிவாக்கத்திற்கு நேராக இந்த ஆலயம் போது 45 ஏக்கரு சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவும் வளைச்சி என்ன பண்ணுறான் இவன், இந்த ஏரோது என்ன பண்ணுறான், இந்த ஆலயத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறான் பாருங்க. கிட்டத்தட்ட 2000 கோடி, இப்போ இருக்கிற இந்திய மதிப்பின்படி 2000 கோடி ரூபா செலவில் இந்த ஏரோது ராஜா அதை கட்டுறான் பாருங்க. அதனால தான் இந்த இடத்துல யூதா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அப்படின்னு சொன்னால் ஏன் அவனை மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன்னா, இவன் ரொம்ப முக்கியம். இந்த கதைக்கும் இவனுக்கும் ஒரு பெரிய முக்கிய தொடர்பு இருக்குது. ஏன்னா வாரந்தோறும் வர்ற மாதிரியான நாட்களுக்குள்ள சகரியா வரல. இப்போ இந்த சர்ச்சுக்கு ஒரு பெரிய கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இந்த சர்ச்சுக்கு ஒரு பெரிய கும்பாபிஷேகம் நடக்க போகுது. உங்களுக்கு தெரியுதா? கும்பாபிஷேகம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த இதில் நான் சொல்கிறேன். நான் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னு சொன்னால் வெளியூர்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, உள்ளூருக்கு வருவாங்க. வெளியூர்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, உள்ளூருக்கு வருவாங்க. அப்படி தானே? ஒரு கோயில் ஃபங்க்ஷன், ஒரு ஊரில் இருக்கிற கோயில் ஃபங்க்ஷன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு சர்ச் ஃபங்க்ஷன்னா வெளிநாடு போனவங்க வெளியூர் போனவங்களாம் அந்த டைமுக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கூடி வருவாங்க பாருங்கள். இப்போ அந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் தான் நடக்குது. இந்த சர்ச்சுடைய எக்ஸ்பென்ஷனை பெரிய செலிப்ரேஷன் பண்ணுறாங்க, எல்லா யூதர்களையும் கூப்பிட்டு வராங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, சாலமோன் ராஜா கட்டினது கூட 2000 கோடி 200 கோடிக்கு தான். ஆனால் இந்த புறஜாதி ராஜா ஈவன் சர்ச்சை எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பண்ண செலவு 2000 கோடி. நான் உங்களுக்கு சொல்லட்டா, உங்களுடைய எக்ஸ்பென்ஷனுக்காக சில புறஜாதிகள் கோடி கணக்கில் கையில் வந்து கொடுக்க போகிறாங்க. ஏமேன் அல்லேலூயா. மோரை கேட்டுட்டு இருக்கீங்களா? ஐயோ வேற மாதிரி ரிசீவ் பண்ணணுமே. உங்களுடைய எக்ஸ்பென்ஷனுக்காக, உங்களுடைய விரிவாக்கத்திற்காக, நீங்கள் பெருகணுங்கிறதுக்காக சில புறஜாதிகள் உங்கள் கையில் வந்து கொட்டுன்னு கொட்ட போகிறாங்க. ஏமேன் ஹல்லேலூயா. ஐ ரிசீவ் இட். என் ஊழியத்திற்காக நான் அதை வாங்கிக்கிறேன் டேட். உங்களுடைய நீர் எனக்கு கொடுத்த ஊழியத்திற்காக அதை நான் வாங்கிக்கிறேன். மோரபா புறஜாதிகள் வந்து கொடுக்க போகுது, புறஜாதிகள் வந்து கொடுக்க போகுது, புறஜாதிகள் வந்து கொடுக்க போகுது. 10 மடங்கு சும்மா கிடையாது பாருங்க. 200 கோடி எங்கே இருக்குது, 2000 கோடி எங்கே இருக்குது, 10 மடங்கு அதிகமாக கையில் கொடுக்குது பாருங்க. ஹாராபா ஷன்சலபா ரிதலபா மோரபா ஷட்சகம். ப்ராஸ்பரிட்டியை ரிசீவ் பண்ணுங்க. இப்படியா உட்காந்து ரிசீவ் பண்ணணும். கமான், ரிசீவ் யுவர் ப்ராஸ்பரிட்டி நைட்டிங். துன்மார்க்கருடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. ஒரு பெரிய வெல்த் டிரான்ஸ்ஃபர் நடக்கும் பாருங்க. ஒரு பெரிய வெல்த் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஏமே எவன் கருவூலம் நிரம்புதோ இல்லையோ, உங்கள் கருவூலம் நிரம்புதும், உங்கள் கருவூலம் நிரம்பும், உங்கள் கருவூலம் நிரம்பும். எவன் அக்கௌண்ட் நிரம்புதோ இல்லையோ, உங்கள் அக்கௌண்ட் நிரம்பும், உங்கள் அக்கௌண்ட் நிரம்பும், உங்கள் அக்கௌண்ட் நிரம்பும். ஏன்னா இங்கே பக்கா பிளான் நடந்துட்டு இருக்குது. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா இன்பம் துன்பம் இழப்பு வெற்றி எல்லாவற்றுக்கும் பின்பதாய் தேவனுடைய பக்கா பிளான் இருக்குது. நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, ரிசீவ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இன்பம் துன்பம் உங்களுடைய பள்ளம் மேடு எல்லாவற்றுக்கும் பின்பதாய் தீர்க்க தரிசன நிறைவேறுதல் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. தீர்க்க தரிசன நிறைவேறுதல் ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. இங்கே இவன் சர்ச்சை எக்ஸ்பெண்ட் பண்ணதுக்கு பின்பதா ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குது. ஏமேன் சில பாருங்கள், சில அற்புதங்கள் டிலே ஆகுதுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், காதும் வச்ச மாதிரி தேவன் சில காரியங்களை செய்ய போகிறது இல்லை. ஏமேன் பப்ளிக்காக சில அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ண போகிறார். ஹல்லேலூயா. சில அற்புதங்கள் உங்களுக்கு காதும் வச்ச மாதிரி நடந்துடணும் அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது நடக்கவே இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் பகிரங்கமான அறிவிப்போடு உங்களுடைய அற்புதங்களை செய்ய போகிறார். ஏமே உங்கள் பரிதாபத்தின் நிலை மாறி சிலர் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க, அல்லது வெகு சிலர் உங்களை பார்த்து தேவன் உண்டென்று மெய்யாகவே தேவனை ஏற்றுக்கொள்வார்கள். இப்படி தான் நடக்கும். 2 நடக்குங்க. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஏமே இது வந்து என்னைக்கு நடக்க போகுது, என்றாவது ஒரு மாதத்தில் நடக்க போகுதுன்னு நான் சொல்லலை. இன்னையிலிருந்தே அதை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க. 2 காரியம். தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வார். உங்களை பரிதாபமாக பார்த்த ஜனம் எல்லாம் இனி பொறாமையோடு பார்க்கும், அப்படி இல்லைன்னா ஆச்சரியத்தோடு பார்க்கும். ஹல்லேலூயா. ஒன்றும் பொறாமையாக பார்க்கும் அல்லது ஆச்சரியமாக பார்க்கும். உங்களை பரிதாபமாய் பார்த்த கண்கள். ஹல்லேலூயா. மோரபா ஷதலபா ரித்தகம் படரதலபா. பாருங்க,
சகரியா வந்து யார் அப்படின்னா லேவி கோத்திரத்தில் பிறந்த ஒரு ஆசாரிய ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன். 80 வயசு, சரியா? ஆசாரிய ஊழியத்துக்கு வர்றதுக்கு லேவி கோத்திரத்தில் தகுதியான ஏஜ் என்னன்னு கேட்டால் 30 வயதில் உள்ளே வரணும். அதுதான் தகுதியான ஏஜ். 80 வயசு இவனுக்கு. சும்மா நினச்ச மாதிரி ஒரு சர்ச்சு பாஸ்டரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, உள்ளே போய் உட்காந்துட முடியாது, சரியா? இன்றைக்கி ஒரு சர்ச்சை கட்டுவோம், வாங்க போய் ஆசாரிய ஊழியம் பண்ணுறோன்னு. இன்றைக்கி இருந்த கிருபியான நாட்கள் அன்றைக்கி கிடையாது. அன்றைக்கி இருந்த ஒரே தேவாலயம், அந்த ஒரே தேவாலயத்துக்குள்ளே உள்ளே போய் ஆசாரிய ஊழியம் பண்ணணுன்னா 3 பேருக்கு மட்டும்தான். அந்த டைம் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க, சீட்டு போட்டு எடுத்து ஆசாரிய ஊழியத்துக்கு பண்ணுவாங்க. சகரியா வாழ்ந்த நாட்களில் 25,000 லேவியர்கள் இருந்திருக்கிறாங்க. 25,000 லேவியர்கள். சும்மா வாரம் வாரம்லாம் உள்ளே போயிட முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை பலி செலுத்துகிற காரியங்கள்லாம் அங்கே இருக்குது. அது இல்லாமல் இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரிய பண்டிகை நடக்குது. சர்ச் எக்ஸ்பென்ஷனுடைய பெரிய பண்டிகை ஒன்று நடந்துட்டு இருக்குது. சமர்த்த இஸ்ரவேலும் அந்த தேசத்துக்கு வந்து குடியிருக்குது. இப்போ சமர்த்த இஸ்ரவேலும் லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, கோடி கணக்கில் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, எல்லா கோத்திரத்து ஜனங்களும் இந்த தேவாலயத்தை ஃபோக்கஸ் பண்ணி வந்து நிற்கிறாங்க. இந்த டைமில் தான் என்ன நடக்குது, யார் ஆசாரிய ஊழியம் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் நடந்துகிட்ருக்குது. யார் ஆசாரிய ஊழியம் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் நடந்துகிட்ருக்குது. ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனமும் மிகுந்த கொண்டாட்டத்திற்கு மத்தியில் ஒரு குடும்பம் மட்டும் சோகமாக இருக்குது. ஒரு குடும்பம் மட்டும் சோகமாக இருக்குது. ஏன் சோகமாக இருக்குது, யார் அந்த குடும்பம் அப்படின்னு பார்த்தா இந்த சகரியா எலிசபெத். இந்த குடும்பம் ரொம்ப சோகமாக இருக்குது. ஏன்னா 80 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொன்னால், சீட்டு நம்ம பேரில் விழலைன்னு சொன்னால், அதுக்கு மேலே ஊழியமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த லேவி கோத்திரத்துக்கு இப்போ ஒரு ஒரு ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ஒவ்வொரு அவார்டு இருக்குது இல்லையா? ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ஒவ்வொரு ரிவார்டு கொடுக்குறாங்க, அவார்டு கொடுக்குறாங்க. இப்போ நடிகர்களாக இருந்தால் நேஷ்னல் அவார்டு வாங்கணும், ஆஸ்கார் அவார்டு வாங்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி இந்த லேவி கோத்திரத்தில் பிறந்தவனுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி சீட்டு விழும்போது ஒரு தடவையாவது என் பேரில் சீட்டு விடணும், நான் போய் உள்ளே ஊழியம் செய்யணும். ஒரு தடவையாவது என் லைஃப்பில் நான் உள்ளே போய் ஊழியம் செய்யணுங்கிறது தான் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். பாருங்க, இது நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு டவுட். ரெண்டாவது, அப்படியே சீட்டு விழுந்தாலும் இந்த ஊழியத்திற்கு உள்ளே போகும்போது ஒரே ஒரு பெர்மிஷன் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், தன்னோடு உடன் ஊழியனாய் தன்னுடைய வாரிசை, தன்னுடைய மகனை உள்ளே அழைத்து செல்லலாம். தன்னுடைய மகனை உள்ளே அழைத்து செல்லலாம். இப்படி ஒரு நியமம் இருக்குது பாருங்க. ஆனால் இவங்க தான் டபுள் மைண்டடில் உட்காந்துருக்குறாங்க. சீட்டு விழுந்தா உள்ளே போகணும். அப்படியே விழும்பொழுது ஹெல்ப்புக்கு யார் வருவா? ஹெல்ப்புக்கு வேறு யாரையும் கூட்டு போக முடியாது. இவன் தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணும். பாருங்கள், 3 வகையான ஊழியம் இருக்குது. ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா, குத்து விளக்கு ஏற்றி வைக்கிறது, இது ஒரு ஆசாரிய ஊழியம். ரெண்டாவது, சமூகத்து அப்பத்து மேஜர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீட் பண்ணி வச்சு அதை ரெடி பண்ணி வைக்கிறது ஒரு ஊழியம். 3வது, தூபகலசம். தூபகலசத்தை போய் தூத்து எடுத்து மணி ஆடிக்கிட்டு இருக்கிறது என்னது, அது ஒரு ஊழியம். பாருங்கள், இந்த 3 ஊழியத்துக்கான சீட்டு தான் இந்த இடத்துல போடப்படும். 3 சீட்டு என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. எப்போ போடுவாங்க, முதல்ல 3 மணிக்கு, அதிகாலையில் 3 மணிக்கு சங்கு ஊதுவாங்க, எக்காலம் ஊதுவாங்க. அடுத்து 6 மணிக்கு என்ன பண்ணுறாங்க, ஊதுறாங்க. அடுத்து 9 மணிக்கு ஊதுறாங்க இல்லையா? இந்த 6 மணிக்குள்ள தான் இந்த கணக்கெடுப்புலாம் நடத்துவாங்க. 6 மணிக்கு ஊதுற எக்காலத்தில் என்ன பண்ணுவாங்க, எத்தனை பேர் வந்திருக்கீங்க, யார் யாருன்னு எல்லாம் பேரை எழுதி கொடுங்க வைங்கிற கணக்கெடுப்புலாம் நடந்துக்கிட்டு இருக்கும். கணக்கெடுப்புனா அது மட்டும் இல்லை, யார் யார் ஆடு கொண்டு வந்தா, மாடு கொண்டு வந்தா, புறா கொண்டு வந்தாங்கிற கணக்கெடுப்புலாம் என்ன பண்ணுவாங்க, எத்தனை பேர் கொண்டு வராங்க அவ்வளவு பேரையும் போட்டு அவ்வளவு லிஸ்ட்டையும் ரெடி பண்ணுவாங்க. பாருங்க, அவ்வளவு கணக்கெடுப்பு என்ன பண்ணுது, எழுதி கொண்டு வரப்படுது. பாருங்க, இதெல்லாம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நடக்குது. 9 மணிக்கு தான் இந்த சீட்டு போடுற வேலை நடக்கும். பாருங்க, 3 சீட்டை போடுவாங்க. ஒன்று யார், எதுக்கு, குத்து விளக்குக்கு. ரெண்டாவது
சமூகத்து அப்போது மேஜையை ரெடி பண்ணி வைக்கிறது 3வது தூப கலசம். இப்போ முதல் சீட்டு விழுந்துருச்சு. குத்து விளக்க சும்மா சொல்கிறேனே சிமியோன் அப்படின்னு சொல்கிறேனே, சிமியோனுக்கு என்ன பண்ணுது, குத்து விளக்கு விழுந்துருச்சு. குத்து விளக்குக்கான சீட்டை வாங்கிட்டு அவர் தன்னுடைய பையனை கூப்பிட்டு கெத்தாக உள்ளே போகிறார். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அவ்வளோ கௌரவம், அவ்வளோ கெத்து. எங்கள் அப்பா வாழ்நாளில் அழைத்துக்குள்ளே போய் ஊழியம் செய்துட்டாரா, நானும் கூட போய் நின்னேன் அப்படிங்கிற பெரிய பிரைடு பாருங்கள். அதெல்லாம் அடுத்து சமூகத்தை பொறுத்த மேஜையை எடுத்து கொண்டு போய் உள்ள வைக்க ரெடி பண்ண. அடுத்துக்கு ஒருத்தனுக்கு சீட்டு விழுது, பெண்ணியமீனுக்கு சீட்டு விழுது, எடுத்துகிட்டு போகிறான் இல்லை. அடுத்து பார்த்தா தூப கலசத்துக்கு ஆட்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏமே 50 வருஷம் காத்திருக்கிறான். 30 வயசில் ஆசாரி உள்ளதுக்கு உள்ளே வந்தவன் 80 வயது ஆகுது பாருங்கள். 50 வயசில் உள்ள வாரம் என்ன சொல்லுங்க, 50 வயசில் உள்ள வாரம். பார்த்தா சகரியா பேரில் சீட்டு விழுந்துருச்சு. சீட்டை எடுத்து பார்க்குறவன் ஜனங்கள் எல்லாத்தையும் பார்க்குறான், சகரியாவும் பார்க்குறான். எல்லாருக்கும் பக்கத்தில் பையன் இருக்கிறான், ஆனால் உனக்கு பையன் இல்லையே அப்படின்னு என்ன பண்ணுது, ஒரு பரிதாபம். எல்லோரும் சொல்லுங்கள் பரிதாபம். எல்லாருக்கும் பையன் இருந்தது, முன்னாடி போனால் அவ்வளோ பேருக்கும் பையன் இருந்தது, கூட கூட்டி போயிட்டான். ஆனால் உனக்கு பையன் இல்லையே, தூப கலசத்தை தூக்கிட்டு பின்னாடியே போகிறதுக்கு உனக்கு பாரிசு இல்லையே அப்படிங்கிற பரிதாபத்தோடு எல்லாரும் பார்க்கும் பொழுது உங்கள் ஆசாரிய உடுப்புகள்லாம் எவ்வளோ பயங்கர வெயிட்டாக இருக்கும். சரியா, ஏகப்பட்ட கற்களெல்லாம் பதிச்சு பயங்கர வெயிட்டாக இருக்கும். அதை போட்டு 80 வயசு தாத்தா தூப கலசத்தையும் தூக்கிட்டு 15 படிக்கு மேலே ஏறி என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி போகிறாரு. இதில் என்ன கூத்து அப்படின்னு சொன்னால், 2 பக்கமும் லேவியர்கள் நின்று சங்கீதம் 113 118 வரைக்கும் உள்ள பாடலை பாடுவாங்க. அது என்ன பாடல்னா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படிங்கிற ஒரு பாடல். எவ்வளவு துக்கத்தோடு சேர்ந்து அந்த தூபகலசத்தையும் ஒரு மனுஷன் தூக்கிட்டு போகிறான், 80 வயசு ஆள். ஊர் முழுக்க சந்தோஷமாக இருக்குது, ஆனால் எனக்கு மட்டும் சந்தோஷம் இல்லைன்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? ஊரே சந்தோஷமாக இருக்குது பிரதர், ஆனால் எனக்குள்ள சந்தோஷமே இல்லை. நான் எதை அச்சீவ் பண்ண போனோம்னே எனக்கு புரியலை. எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக போகிறாங்களே, எனக்கு அப்படி எந்த காரியமே பிடிபட மாட்டுக்க. அல்லது என் வாரிசுக்கு அப்படி என்ன இருக்குது, என் பிள்ளைக்கு அப்படி என்ன இருக்குது, அப்படி ஒன்று பிடிபட மாட்டுக்க நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த நாளில் அந்த பிரேக் த்ரூ உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. 50 வருஷ வெயிட்டிங் டைமுக்கு ஒரு சீட்டு விழுந்து அவனுடைய ஊழியத்தை அதை நிறைவேற்ற முடியும்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு இதை கேட்கிறவங்களுடைய காதுகள் பாக்கியம் உள்ளது, இதை பார்க்கிறவங்களுடைய கண்கள் பாக்கியம் உள்ளது. இன்றைக்கு அதற்குண்டான ரிசல்ட்டை நீங்கள் வாங்க போகிறீங்க. ஏமேன், ஏமேன். மோரபா சதலபா ரத்தக்கம் மடரதலபா மல்படரபா சதகமட ரதலபா ரத்தக்கம் மடரதலபா. எல்லாருடைய வெயிட்டிங்க்கும் தேவன் சில நேரத்தில் பதில் செய்திருக்கிறார், சீக்கிரமாக பதில் செய்திருக்கிறார். ஆனால் சகரியாவுடைய வேண்டுதலுக்கு உண்டான பதில் என்ன தெரியுமா? அவன் காரியம் நிறைவேறது மட்டும் இல்லை, அவன் மூலியமாக வந்த யோவான் இயேசுவுக்கே வழியை ஆயத்தப்படுத்துகிறான். நான் சொல்கிறேன், உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா அற்புதமும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறது மட்டும் இல்லை, அது இயேசுவுக்கு ஒரு பெரிய ஊழியத்தை செய்யும். ஏமே, ஐயோ வேற மாதிரி ரிசீவ் பண்ணணுமே, அது வேற மாதிரி ரிசீவ் பண்ணணுமே, அது இயேசுவுக்கு ஒரு பெரிய ஊழியத்தை செய்யும். ஹல்லேலூயா. உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதங்கள் இதெல்லாம் டபுள் கமா போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதங்கள் உங்களை திருப்திப்படுத்துறது மட்டும் இல்லை, அது இயேசுவுக்கே ஒரு பெரிய ஊழியத்தை பண்ணும். எல்லாவனுக்கும் லேட்டாகி குழந்தை பிறந்தது, ஆனால் சகரியாவுக்கு பிறந்தது ரொம்ப விசேஷமானது. ஏன்னா அது இயேசுவின் ஊழியத்தை இந்த உலகத்துக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாய் வந்தது. நான் சொல்கிறேன், நீ மற்றவனுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது, மற்றவனுக்கெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் டைம்லேயே நடந்துருச்சு, ஆனால் உனக்கு இவ்வளோ டிலே ஆனதுக்கான ரீசனுக்கா தேவன் அதை உன்னைய திருப்திப்படுத்தும்படியான பதிலை செய்ய மாட்டார். இயேசுவுக்கே வழி ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு ஊழியத்தை அந்த அற்புதம் செய்ய போகுது. ஹல்லேலூயா. ஏமேன், ஏமேன். இது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சகரியாவும் இந்த எலிசபெத்தும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது பாருங்க. 6வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் இருவரும் கர்த்தரின் சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள்.
கற்பனை நியமனம் ரெண்டு சொல்லியிருக்கு. அது என்ன? கற்பனைன்னா என்ன, நியமனம்னா என்ன? கற்பனை அப்படின்னா மோசையினால் கொடுக்கப்பட்டது இல்லையா? கற்பனைகளை கொடுக்கப்பட்டது எத்தனை? 10 அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தப்பு. சரியா? மொத்தம் 613 கற்பனைகள். சரியா? 613 கற்பனைகள். நியமங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? லாஸ். கற்பனைகளும் லாஸ், லா சட்டத்திட்டங்கள், அது 4000. மொத்தம் 4613 கற்பனைகளையும் நியமங்களையும் கைக்கொண்டு வாழுகிற ஒரு ஃபேமிலி. ஆனால் குறைவில் இருக்கிற ஒரு ஃபேமிலி. நியாயப்பிரமாணத்தின்படி வாழுகிற ஒரு ஃபேமிலி, ஆனால் குறைவில் இருக்கிற ஒரு ஃபேமிலி. உங்களுக்கு தெரியுமா? நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்த ஒரே நபர் இயேசு தான். நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்த ஒரே நபர் இயேசு தான். அவர் குறைவுபட்டவராக இந்த உலகத்தில் வாழவே இல்லை. ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து கூட குறைவுபட்டு நிற்கிற ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்குது. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். சரியா? உன்னுடைய நீதி நடக்கைகள்னால சில நிறைவுகளை நீ பார்க்க போகிறது இல்லை, நான் கொடுக்குற ஆசீர்வாதத்தினால நீ நிறைவுகளை பார்க்க போகிற. ஹல்லேலூயா. உங்கள் குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியில் வாங்க. இதெல்லாம் நான் செஞ்சுட்டேனே. இப்போ இவனுக்குள்ளே படி ஏறும் பொழுது 80 வயசு தாத்தா தூபகலசத்தை கொண்டு படி ஏறும் பொழுது 2 பக்கமும் இருந்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சத்தம் கேட்கும்போது 4613 நியமங்களையும் கை கொண்டு நான் வெறுங்கையில் இப்படி தூக்கிட்டு போகிறேனே, 80 வயசாகி இப்படி நான் தூக்கிட்டு போகிறேனே, எனக்கு ஒரு குமாரன் இல்லையே அப்படின்னு தூக்கிட்டு போகிறான் பாருங்க. தூக்கிட்டு போகிறான். ஆனால் உள்ளே என்ன நடக்குது தெரியுமா? எல்லாரும் சொல்லுங்க, 4613 நியமங்களும் கற்பனைகளும் செய்யாதத அவர் கிருபை என் வாழ்க்கையில் செய்ய போகுது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட திருப்பு முனைகள் உங்களுக்கு உண்டாக போகுது. நிறைய பேர் செஞ்சு 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 ஏமாற்றம் அடைந்து செஞ்சு 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 தோல்வியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு உங்கள் 4613 நியமங்களும் கற்பனைகளும் தோற்று போகும். ஆனால் அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற கிருபை ஒரு நாளும் தோற்று போகாது. ஒரு நாளும் தோற்று போகாது. ஏமே எந்த அளவுக்கு இவன் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறான் அப்படின்னு சொன்னால், எல்லா கோத்திரமும் பார்த்தா அந்தந்த கோத்திரத்தில் பெண் எடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சரியா? அந்தந்த கோத்திரத்தில் பெண் எடுங்கடா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் லேவி கோத்திரத்துக்கு மட்டும் நீ எந்த கோத்திரத்தினாலும் பொண்ணு எடுத்துக்கோ அப்படிங்கிறார். மற்ற கோத்திரத்தில் அந்தந்த கோத்திரத்தில் பொண்ணு எடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஆண்களுக்கு மட்டும் அந்த சட்டம். ஆனால் லேவி கோத்திரத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, எந்த கோத்திரத்தினாலும் நீ பொண்ணு எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. ஆனால் இவன் எந்த அளவுக்கு நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறான்னா, ஆரோனின் குமாரத்தி ஆகிய எலிசபெத்து அப்படின்னு வருது பாருங்களேன். ஆண்டவரே எக்ஸ்கியூஸ் கொடுத்தா கூட இவன் முடியாது. ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. ஆரோனுடைய குமாரிகளில் ஒருத்தி, அவன் பேர் எலிசபெத்து அப்படின்னு வருது. எந்த அளவுக்கு நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறான்னா, ஆண்டவரே எக்ஸ்கியூஸ் கொடுத்தா கூட முடியாது, நான் பிரமாணத்தின்படி தான் சரியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. சீட்டும் விழுந்துச்சு. இப்போ உள்ள போகிறான். ஏமே உள்ளே போய் நிற்கும் போது என்ன ஆகுது? 10வது வசனம் பாருங்களேன். 9வது வசனம். ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். 50 வருஷம் பிரச்சனைக்கு முதல்ல ஒரு முடிவு வருது. நான் சொல்கிறேன், நெடுநாளாய் காத்திருந்த சில காரியங்களுக்கு, உங்கள் மன விருப்பத்தின் காரியங்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு உண்டாக போகுது. ஹல்லேலூயா. அவர் உன்னுடைய மன விருப்பத்தின்படியெல்லாம் உனக்கு தந்தருளி உன்னை ஆசீர்வதிப்பார் வேதம் சொல்லுது பாருங்க. ஒட்டுமொத்த லேவி கோத்திரத்தினுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டே இதுதான். ஒரு தடவையாவது தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே போய் ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். 50 வருஷம் காத்திருக்கிறான். அவனுக்கு முன்னாடி எத்தனையோ இளைஞர்கள் போயிட்டு வந்திருப்பாங்க. இப்போவும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த முரண்மை இருக்குது, இப்பவும் இருக்குது. எத்தனையோ பேர் சீட்டு இல்லாமல் லட்சக்கணக்கான பேர் இறந்துருக்குறாங்களாம் பாருங்க. இப்போவும் இந்த முரண்மை அங்கே இருக்குது. சீட்டு விழணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன், உங்களுக்கு பேரில் சீட்டு விழப்போகுது. ஹல்லேலூயா. போராபா ஷதாலாபா ரகாமாடா ரதாலாபா ரிசீவ் பண்ணுறீங்களா? இதுக்கெல்லாம் வேறு லெவலுக்கு சீடு அனுப்பி ரிசீவ் பண்ணிக்கோங்க. சரியா? ஆமாம், வேறு லெவலுக்கு சீடு அனுப்பி ரிசீவ் பண்ணிக்கோங்க.
விதைக்க கற்றுக்கோங்க சில காரியங்கள். இதே வார்த்தையை ஏன்ட்ட யாராவது சொல்லியிருந்தா இருக்கிறதெல்லாம் கல்வி கொடுத்துருப்பேன். நெடுநாள் பிரச்சனைக்கு ஒரு பெரிய தீர்வு தேவன் உங்களுக்கு உண்டு பண்ணுகிறார். சொல்லுங்க, நெடுநாள் பிரச்சனைக்கு ஒரு பெரிய விடுதலை நான் இன்னைக்கு பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. மோரபா ஷதலபா ரெச்சக்காம் படரதலபா. சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வெளியிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். வழக்கமாக 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் தான் இந்த தூப கலசத்துடைய ஈவெண்ட்டு. ஜனங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உள்ளேருந்து புகை போகும். புகை வரும்போது தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ண ஆரம்பிப்பாங்க. பாருங்கள், இப்படி தான் அந்த சிஸ்டம் இருந்துச்சு. சரியா? இப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனம் ஆனான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இது சகரியாவுக்கு தேவன் சொன்ன வார்த்தை மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தை, இன்றைக்கு நம் வாயினாலே உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு சொன்னா இது இன்னைக்கு சம்பவிக்க போகிற ஒரு வார்த்தை அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நான் முதல்ல சொன்னேன், சீரியஸா எடுங்க, சீரியஸா எடுங்க, சீரியஸா எடுங்க, சீரியஸா எடுங்க. சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. காமான் சம்படி, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாய் யாக. முதல்ல 50 வருஷத்திற்கு உண்டான ஒரு பதில் உண்டானுச்சு நான் சொன்னேன் இல்லையா? நல்லா கேட்டுகிட்டே வந்தீங்களா? முதல்ல நான் என்ன சொன்னேன்? 50 வருஷத்துக்கு உண்டான ஒரு பதில். ரெண்டாவது, உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதம் உங்களை திருப்திப்படுத்துறது மட்டுமல்ல, அது இயேசுவுக்கு ஒரு பெரிய ஊழியத்தை செய்ய போகுது. சிலர்லாம் சாட்சி சொல்கிற போது ஐயோ இவங்க கையிலையா மைக்கு போச்சு அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது பாருங்களேன். ஏன்னா சொன்ன சாட்சியே திரும்ப திரும்ப சொல்லி நம்மளை நோகடிக்கிறாங்க. ரெண்டாவது, இப்போ தான் கிளம்பி வரலாம்னு நினைக்கும் போது ஒரே தலைவலி பிரதர், ஆனால் தேவன் ஒரு மெல்லத்தை கொடுத்தார் பாருங்கள், நாங்கள் அப்படியே ஆலயத்தை நோக்கி வந்துட்டோம் அப்படிங்கிற சாட்சியெல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சிருச்சு பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு வேளை திருப்தியாக இருக்கலாம், ஆனால் இயேசுவுக்கு ஒரு நாள் அது ஊழியத்தை செஞ்ச மாதிரி இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதங்கள், உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதங்கள், தேவன் உங்களை கடனிலிருந்து விடுதலையாக்கும் விதம். ஹல்லேலூயா. தேவன் உங்களை பொருளாதார குறைபாடுகளிலிருந்து விடுதலையாக்கும் விதம், தேவன் உங்களுக்கு தருகிற அற்புத சுகம், ஓ ராபா ஷதலபா ரதலபா ரதகா படரதலபா, தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற திருப்பு முனைகள், தேவன் உங்கள் தொழிலை தாறுமாறாய் முன்னேற்றுகிற விதம், இது எல்லாம் இயேசுவுக்கு ஒரு பெரிய ஊழியத்தை செய்ய போகுது. ஐயோ ரிசீவ் பண்ணணுமே, இதெல்லாம் இயேசுவுக்கு ஒரு பெரிய ஊழியத்தை செய்ய போது பாருங்க. இதை சொல்லும் போது நீங்கள் இதை சாட்சியாக பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவனுக்கு பிஸ்னஸ் ஸ்பிரிட் பிடிக்கும். உங்கள் பிஸ்னஸில் தேவன் ஒரு காரியத்தை செய்யும் போது, உங்கள் பொருளாதாரத்தில் தேவன் ஒரு காரியத்தை செய்யும் போது, அதை நீங்கள் வெளியில் வந்து சொல்லும் போது எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னால், ஆஹா இதுக்கு தேவனை நம்பலன்னா வேற எதுக்குடா நான் நம்ப போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு காரியத்தை செய்யும். உங்கள் சாட்சி பலருடைய கடனை ரத்து பண்ணும். ஆராபா ஷன்சாலாபா ராதாலாபாரா, இதுதான் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறது பாருங்க. தேவன் உங்களுக்கு செய்கிற அற்புதம் இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும். காக்காம் புறஜாதிகள்லாம் அதை பார்த்து ஓடி வரும். புறஜாதி அதை பார்த்து ஓடி வரும். ஹல்லேலூயா. அடுத்து என்னது? இப்போ என்னன்னா, இந்த பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் 400 வருஷம் ஒரு பெரிய சைலண்ட் இருக்குது. சரியா? 400 இயர்ஸு ஒரு பெரிய சைலண்ட் இருக்குது. 400 வருஷம் ஒரு பெரிய அமைதி. தேவனிடத்துலேருந்து பிரத்யட்சமான வார்த்தை இல்லை, யாருக்கும் தரிசனம் இல்லை, தேவதூதர்களுடைய விசிட்டேஷன் இல்லை. ஒரு பெரிய சைலண்ட் பீரியட் வந்து இந்த 400 வருஷம் இருக்குது பாருங்க. பழைய ஏற்பாடு முற்றிட்டு புதிய ஏற்பாடு ஆரம்பிக்குதுன்னு வர்ற இடத்துல இந்த சைலண்ட் பிரேக் யார் மூலியமாக நடக்குது அப்படின்னு பார்த்தா சகரியா மூலியமாக நடக்குது. ஏன்னா முதல்ல 400 வருஷம் கழித்து தேவனுடைய வார்த்தை சகரியாவுக்கு தான் வந்து நிற்குது. ஒரு தூதன் வந்து நிற்கிறான். 400 வருஷமும் இந்த ஜனங்கள் எல்லாம் தேவதூதர்கள் இறங்கினதையும் ஏறியதும் கிதியோன் மூலியமாக நடந்தது, தேவன் அற்புதம் செய்தது, அடையாளம் செய்து எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க.
எல்லாவற்றையும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஏஞ்சலுக்கு மினிஸ்ட்ரினா என்னன்னு தெரியுது, விஷன்னா என்னன்னு தெரியுது, தாவீதோடு தேவன் பேசுனது தெரியுது, மோசையோடு முகமுகமாய் பேசுனது தெரியுது, ஆதாம தெரியுது, ஏவாள தெரியுது, ஆபிரகாம தெரியுது, சிநேகிதன் போல அவர் நடந்தாருங்கிறது தெரியுது, அவர் எல்லார்ட்டையும் வரிசையா வந்து பேசிக்கிட்டே இருந்தாருன்னு தெரியுது. ஆனா 400 வருஷம் ஒண்ணுமே பேசலையே. 400 வருஷம் ஒண்ணுமே பேசல. நான் சொல்றேன் மறுபடியும், அங்க நடந்தது சகரியாக்கான அற்புதம் மட்டும் இல்ல, சமர்த்த இஸ்ரவேலுக்கும் 400 வருஷத்திற்கு அப்புறம் நடக்கிற ஒரு அற்புதம். நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அது உங்களுக்கான அற்புதம் மட்டும் இல்ல, தவித்து கொண்டிருக்கிற சகல மக்களுக்குமான ஒரு அற்புதமா அது இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தவித்து கொண்டிருக்கிற சகல ஜனங்களுக்குமான ஒரு அற்புதமா இருக்கும். நான் ஆரம்பத்திலிருந்து இந்த ஊழியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்ற தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? நீங்க உங்க தேவைக்காக நீங்க வந்திருக்கிறவரா இருக்கலாம், ஆனா நான் சொல்றேன், உங்க மூலியமா பலர் பெருக்கத்திற்குள்ள போகிறாங்க. அதுதான் இந்த ஊழியத்தினுடைய ஸ்பெஷலே, அதுதான் இந்த ஊழியத்திற்கு மீது தேவன் வைத்திருக்கிற அபிஷேகமே. சகரியா மாதிரி நீங்க எனக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லி வந்து நிக்கலாம், இல்ல ஆபிரகாம் மாதிரி எனக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லி வந்து நிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, சகல சமர்த்த இஸ்ரவேலும் யாரை தேடுகிறது? உன்னையும் உன் குடும்பத்தாரையும் அல்லவா அப்படின்னு இருக்குது பாருங்க. நீ ஏன்டா கழுதையை தேடிட்டு இருக்கிற சவுலே? உன்னைய சில குடும்பங்கள் தேடிக்கிட்டு இருக்குது, உன்னைய சில லட்சக்கணக்கான ஜனங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல இஸ்ரவேலும் யாரை தேடுகிறது? உன்னையும் உன் குடும்பத்தாரையும் அல்லவா. இங்க பார்த்தா நீ உன் பிள்ளைக்கு வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஆனா நான் சொல்லட்டா, இஸ்ரவேலுக்கே ஒரு பெரிய கிருபை உன் பிள்ளைனால தான் உண்டாக போகுது. ஹல்லேலூயா. சில சைலண்ட் எல்லாம் நீ தான் பிரேக் பண்ண போற. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தான் பதிலாவே இருக்க போறீங்க. நீங்க பதில தேடிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா நீங்களே பதிலா இருக்க போறீங்க. ஸ்ரீலங்காக்கு நீங்க தான் பதிலு. ஸ்ரீலங்காக்கு யார் இந்த வார்த்தைகளை கொண்டு வருவா, யார் இதை செய்வான்லாம் யோசிக்காதீங்க, நீங்க தான் பதில். ஹல்லேலூயா. மலேசியாவுக்கு நீங்க தான் பதில். ஐயோ, அமெரிக்காவுக்கு நீங்க தான் பதில். மோராபா தாக்கா மாடா ராதா குவைத்துக்கு நீங்க தான் பதில். மோராபா ஷியான்சாலபா பிலிப்பைன்ஸுக்கு நீங்க தான் பதில். சிங்கப்பூருக்கு நீங்க தான் பதில். ஓ, இந்தியாவுக்கு நீங்க தான் பதில். தமிழ்நாட்டுக்கு நீங்க தான் பதில். பெங்களூருக்கு நீங்க தான் பதில். கர்நாடகத்துக்கு நீங்க தான் பதில். நீங்க தான் பதில். மதுரைக்கு நீங்க தான் பதில். திருநெல்வேலிக்கு நீங்க தான் பதில். தூத்துக்குடிக்கு நீங்க தான் பதில். தஞ்சாவூருக்கு புதுக்கோட்டைக்கு நீங்க தான் பதில். மோராபா ஷதலபா ரதலபா ரதலபா மோராபா தா காம்பாடா ராபா ஷதலபா ரிதலபா ரிதலபோ. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. டென்மார்க்குக்கு நீங்க தான் பதில். பிரான்ஸுக்கு நீங்க தான் பதில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போர்ச்சுகலுக்கு நீங்க தான் பதில். ஆராபா ரக்கா மடரதலமா ஷியான்சலபா. கனடாக்கு நீங்க தான் பதில். நீங்க தான் பதில். நீங்க தான் பதில். நியூயார்க்குக்கு நீங்க தான் பதில். மோராதா காபாடாராபா ஷதலபா. நியூசிலாண்டுக்கு நீங்க தான் பதில். நீங்க தான் பதில். நீங்க தான் பதில். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா, 400 வருஷம் பேசாத தேவனுடைய வார்த்தை இவன் மூலியமா அந்த உலகத்துக்கு வருது. எந்த ஏரியா தேவனுடைய வார்த்தையே இல்லாம சைலண்டா இருக்குதோ அங்க நீங்க தான் பதிலா இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. ஆமே. அங்க நீங்க தான் பதிலா இருக்க போறீங்க. நீங்க தான் பதிலா இருக்க போறீங்க. பாருங்க, தேவதூதன் வந்து ஒரே வார்த்தை சொல்றான். அந்த ஒரு வார்த்தை தான் எல்லாவற்றுக்குமான பதிலா இருக்குது. சரியா? அந்த ஒரு வார்த்தை எல்லாவற்றுக்குமான பதில். அது என்ன வார்த்தை? சகரியாவே, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோகான் என்று பெயரிடுவாயாக. ஒட்டு மொத்தத்திற்கும் ஒரே பதில். இது வந்து நல்ல இவனுக்கு புரியுது. என்ன புரியுது அப்படின்னு சொன்னா, இவன் வந்து எபிரேயன் பாருங்க. யாரு? சகரியா வந்து எபிரேய பாஷையில தேறின ஒரு ஆள். எபிரேய பாஷை உங்களுக்கு தெரியும். ஹீப்ரூல ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. கடந்த நாட்களில் எஸ்தர் புத்தகத்திலேருந்து பார்த்தோம். ஆமேன்கிற வார்த்தையிலேருந்து எப்படி அந்த ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் எவ்வளோ க்ளோரி இருக்குங்கிறத பார்த்தோம். அதுலேருந்து சில வெளிப்பாடுகள்லாம் நம்ம பார்த்தோம் பாருங்க. இப்போ இந்த சகரியா அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, 3 பேர் சொல்கிறான். சகரியா, எலிசபெத்து, யோவான். இந்த பேர் சொல்கிறான். 3 பேருமே முக்கியம். 3 பேரும் முக்கியம். ஏன்னா அந்த 3 பேருக்கு பின்னாடியும் ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. ஒரு எபிரேய அர்த்தம் இருக்குது. சகரியா அப்படின்னு சொன்னால் காட் ரிமெம்பர், தேவன் நினைவு கூறுகிறார் அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க, சகரியானா தேவன் நினைவு கூறுகிறார், தேவன் நினைவு கூர்ந்தார் அப்படின்னு அர்த்தம். எலிசபெத் அப்படின்னா உன்
வாக்குத்தத்தங்கள் அப்படின்னு அர்த்தம். உன் வாக்குத்தத்தங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். சகரியாவே, எலிசபெத் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உன் வாக்குத்தத்தங்களை தேவன் நினைவு கூர்ந்தார் அப்படின்னு அர்த்தம். ஆமே ஆமே. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வார்த்தையை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க பாருங்க. உங்கள் வாக்குத்தத்தங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். இப்போ இந்த தம்பதிகளுக்கு 4613 கற்பனைகளையும் கை கொண்டு எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி. 4613 கற்பனைகளையும் நியமங்களையும் கை கொண்டு ஒன்றும் இல்லையே, வாக்குத்தத்தங்கள்லாம் எங்கே போச்சுன்னே தெரியலையே, எனக்கு குமாரன் இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி பாருங்க. இன்னொன்று என்னென்னா, இவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் டைம் இது, சரியா? இப்போ இந்த ஊழியம் நிறைவேறி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் இனி இந்த குடும்பம் திரும்ப ஊழியத்திற்குள்ளே ஏறவே ஏறாது, சந்ததி முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு நிலையில் முற்றும் அப்படிங்கிற நேரத்தில் தேவதூதன் வந்து இறங்கி இன்னைக்கு முற்றாது தொடங்கும் அப்படிங்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ஒட்டுமொத்த இஸ்ரவேலும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. சீட்டு விழுந்துருச்சு சகரியோட ஃபேமிலியில். இனி யாரும் அடுத்த ஜெனரேஷன் கிடையாது, இனி இவங்களுக்கு முடிஞ்சது, இனி இதோட ரிட்டைர்மெண்ட்டு, இதுக்கு மேலே இந்த சந்ததிக்கு எதுவுமே நடக்காது. அதோட சகரியாவோட அவங்களுடைய குடும்ப வம்சங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இனி மூட்டை கட்டிட்டு ரிட்டைர்மெண்ட்டுக்கு வீட்டை பக்கம் போயிட வேண்டிதான் அப்படிங்கிற பார்வை தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. பரிதாபமாக பார்த்துட்டு இருக்காங்க. சிலர் ஐயோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சிலர் இப்படி நடந்திருக்க கூடாத அப்படின்னு வேதனையில் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்று நடக்குது. டைம் தாண்டி போய்கிட்டே இருக்குது. 20 நிமிஷத்தில் முடிக்க வேண்டியது 30 நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய ஊழியம் பார்த்தா 2 மணி நேரம் ஆயும் உள்ள என்ன நடக்குதுன்னே புரியலை. எல்லாம் ஆச்சரியப்பட்டு வெளியில் நின்றுட்டு இருக்குது. எல்லாம் ஆச்சரியப்பட்டு வெளியில் நின்றுட்டு இருக்குது. டைம் தாண்டிக்கிட்டே இருக்குது. ஆனால் உள்ள என்ன நடக்குது தெரியுமா? எல்லாவற்றுக்குமான பதில் நடக்குது. ஹல்லேலூயா. 400 வருஷத்துக்கான பதிலும் நடக்குது, 50 வருஷத்துக்கான பதிலும் நடக்குது. 4613 கற்பனை நியமங்களுக்குன்னு நீ கத்திக்கிட்டு இருக்கிய, அதுக்கும் உண்டான ஒரு பதில் நடந்துகிட்டு இருக்குது. எப்படி நடக்குது? ஏன்னா சகரியாவே, கர்த்தர் நினைவு கூறுகிறார், எலிசபெத்து உன்னுடைய வாக்குத்தத்தங்களை யோவான் அப்படின்னு சொன்னா பை த கிரேஸ் ஆஃப் காட் அப்படின்னு அர்த்தம். கர்த்தருடைய கிருபையினால் உன் வாக்குத்தத்தங்கள் நினைவு கூறப்பட்டு நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. 4613 நியமங்களும் கட்டளைகளும் செய்யாத அவர் கிருபை வந்து செய்ய போகுது. ஹாராபா ஷதலபா ரதலபா ரதமா ரதலபா. ஹல்லேலூயா. அவன் சொல்றான் பாருங்க, இப்ப விளங்கிருச்சு. கிருபை வந்ததுக்கு அப்புறம் வாயை திறக்கவே கூடாது. எப்படி பிரதர் நடக்க போகுது? நான் சொல்றேன், கிருபையினால நடக்க போகுது, கிருபையினால் நடக்க போகுது. ஆனாலும் பிரதர்னா வாயை அடைச்சிரும். அப்படிதான் கேட்டு விட்டான். எப்படி பிரதர் என் பொருளாதார சூழல் மாறப்போகுது? கிருபையினால மாறும். எழுதி வச்சுக்கோ, இந்த டேட்டை போட்டு எழுதி வச்சுக்கோ. கிருபையினால மாறும். விதைச்சியா? மனப்பூர்வமாக விதைச்சிட்டியா? இந்த வார்த்தையை நீ நம்பிட்டியா? இட்ஸ் எனஃப். நான் சொல்கிறேன், கிருபையினால் மாறும். 4613 நியமங்களினால் மாறாது, உன்னுடைய கடின உழைப்புனால மாறாது. எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். 80 வயசு வரைக்கும் நியமங்களை கை கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறானே. எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். உன் கடின உழைப்புனால, உன் லேபர் பெயினால் நடக்காததெல்லாம் அவருடைய கிருபையினால் நடக்க போகுது. சகரியா, எலிசபெத், யோவான், I decree the names in your life. சகரியா, எலிசபெத், யோவான். ஓ ரபா ஷதலபா ரகமட ரதலபா. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஈடேறப்போகுது. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஈடேறப்போகுது. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஈடேறப்போகுது. சகரியா, எலிசபெத், யோவான். மோரபா ஷதலபா ரக. டன் பை கிரேஸ். கிருபையினால் செய்யப்படும். எல்லாரும் சொல்லுங்க, கிருபையினால் செய்யப்படும். கிருபையினால் செய்யப்படும். கிருபைன்னு வந்ததுக்கு அப்புறம் எதிர்த்து பேசவே கூடாது. வெளியில் வந்தா வந்து கண்ணு எலிசபெத்தை தேடுது. என்ன நீ உண்டாக போற எழுதி காமிக்கிறான் பாருங்க. எப்படி அப்படின்னா அவங்களுக்கு தெரியுமா? அப்போ பேப்பர்லாம் கிடையாது இல்லையா, கற்பலைகளை தான் எழுதணும். கல்லை கையில் வச்சுட்டு உள்ளே போகும்போது கற்பலகையை தான் பார்த்துருக்குறான். ஞான் மோசையினால் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை பார்த்துருக்குறான். இப்போ அந்த பிரமாணம் எழுதுகிற கல்லில் எழுதுறான் பை கிரேஸ் யோவான். ஏமே ஹல்லேலூயா. இனி நியாயப்பிரமாணம் அல்ல, இனி நீதி நெறிமுறைகள் அல்ல, அது என்னை ஆசீர்வதிக்க போறது இல்லை. எனக்கு நடக்கக்கூடிய அற்புதங்கள் என்னுடைய நல்ல நடக்கையினால் எனக்கு உண்டாக போறது அல்ல, அவருடைய கிருபையினால் எனக்கு உண்டாக போகுது.
நான் உங்களை இதை சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். ஐயோ நீங்கள் எதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அவருடைய கிருபையினால் உங்களுக்கு அற்புத அடையாளங்கள் நடக்க போகுது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால் நீங்கள் செய்திருந்த 4613 ஒன்று இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அதெல்லாம் அழிச்சு அதில் பை கிரேஸ் ஆஃப் காட், ஹல்லேலூயா, பை த கிரேஸ் ஆஃப் காட், இட் வில் டன் பை த கிரேஸ் ஆஃப் காட், இட் வில் டீல் பை த கிரேஸ் ஆஃப் காட், இட் வில் ஃபினிஷ்ட் பை த கிரேஸ் ஆஃப் காட். ஐ டிக்ளேர் as a prophet of God in the name of Jesus, everything will be done by the grace of God, by the grace of God. அவருடைய கிருபையினால எல்லாம் நிறைவேறி முடிக்க போகுது, எல்லாம் நிறைவேற போகுது. உங்க காத்திருப்புக்கு உண்டான பலனை நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. I declare again and again in the name of Jesus. Amen. Hallelujah. ஆரபா தக்கா மடரதலமா சந்தலபா தகா மடரதலமா சதலபா தக்கா மடரதலபா. Hallelujah. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா இந்த டிலேக்கான ரிசல்ட்டு யோவான் பாருங்க. யோவானை கொடுத்ததான வார்த்தை எப்படி இருக்குது? இதே உங்கள் பேரில் நான் ஆசீர்வாதமாக சொல்ல விரும்புகிறேன். ரெடியாக இருந்துக்கோங்க ரிசீவ் பண்ணுறதுக்கு. யோவான் என்று பெயரிடுவாயாக, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டா? இல்லை சொல்லுங்கள், எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டா? இந்த வயதில் எனக்கு இன்பம் உண்டாகுமா? காரியம் இப்படி இருக்க எனக்கு இன்பம் உண்டாகுமா? நான் முதலே சொல்லிட்டேன், கிருபையினால் இது உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டா வாயை மூடிக்கிட்டு அக்செப்ட் பண்ணிடணும். கிருபையினால் இது உண்டாகும்னு சொன்னதுக்கப்புறம் வாயை மூடிக்கிட்டு அக்செப்ட் பண்ணிடணும். எப்படி ஆகும் அப்படிலாம் கேட்கக்கூடாது. அப்படியே கேட்கக்கூடாது. எல்லாம் சொல்லுங்கள், எப்படி ஆகும்? நான் கேட்க மாட்டேன் டாடி, கிருபையினால் ஆகும். ஐயோ கொஞ்சம் அழுத்தி தான் சொல்லுங்களேன், உங்கள் மரமட்டைக்கு ஏறுற மாதிரி ஒன்று சொல்லுங்களேன். நான் அப்படி தான் சொல்கிறேன், கிருபையினால் எல்லாம் ஆகும். அப்புறம் ஏன் கலங்குற? அப்புறம் ஏன் திகைக்கிற? எவன் எப்படி போனால் உனக்கு என்ன? கிருபையினால் ஆகும், கிருபையினால் ஆகும், கிருபையினால் ஆகும். அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க எப்படி எவனு என்னமும் பண்ணிட்டு போகிறாங்க. கிருபையினால் ஆகும், கிருபையினால் ஆகும். மோரபா ஷதலபா ரிதலபா ரச்சக்கா மடரதலபா. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அநேகர் உங்கள் காரியம் நிறைவேறும் பொழுது அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான். பாருங்க, மனுஷனுக்கு முன்பதாக பெரியவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டவன் தான் அந்த சகரியா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மனுஷனுக்கு முன்னாடி மட்டும் இல்லைடா, உன் பிள்ளை கர்த்தருக்கு முன்னாடி பெரியவனாக இருப்பான். கர்த்தருக்கு முன்னாடி பெரியவனா? கர்த்தர் கண்ணில் ஒருத்தன் பெரியவனா தெரியுவானா? ஆமாம் தெரிவான். பாருங்க, ஏன் இயேசு ஏரோதுக்கு மரியாதை கொடுக்கல, பிசாசு 40 நாள் வனாந்தரத்தில் சோதனை பண்ணும்போது மரியாதை கொடுக்கல, லூசிபரே ஏற்று வந்தால் மரியாதை கொடுக்கல. என்னை பணிந்து கொள்ளுங்க நான் போட்டா அப்படின்ட்டார். ஏரோதை பார்த்து சொல்லிட்டாரு, அந்த நரிகிட்ட போய் சொல்லு அப்படின்ட்டார். இன்னும் சொல்ல போனால் அந்த பொட்ட நரிகிட்ட போய் சொல்லு, நான் இன்னைக்கு நாளைக்கு மறுநாள் இங்கே ஊழியம் பண்ணுவேன் அப்படின்ட்டாரு. நிறைய பேர் கேட்க, நீ ராஜாவா அப்படிங்க? நீ சொல்லுகிற அப்படின்னா ராஜா தான் அப்படின்னு எவனுக்குமே தலை வணங்காத ஒருத்தர் யோவானுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வரும்போது தலை வணங்கி நிற்கிறார். ஏன்? வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கு, கர்த்தருக்கு முன்பதாகவே உன் பெரியவனாக இருப்பான் அப்படின்னு. ஐயோ இதெல்லாம் சொல்லும் பொழுது கூசுது எனக்கு. கர்த்தருக்கு முன்பதாக பெரியவனா? பரிதாபத்துக்குரிய குடும்பம் கணம் புரிந்திய குடும்பமாக மாறுது. ஏமே வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் அப்படிங்கிறான் பாரு. இஸ்ரவேல் சந்ததியால் அநேகரை தேவனுக்கு கர்த்தரிடத்தில் திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளுக்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானதனத்துக்கு திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாக இருப்பான், அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். ஹாராபா ஷதலபா ரெதலபா. காட்டு தேன் உண்டு பண்ணியிருக்கிற ப்ராஸ்பரிட்டியில் இருந்திருக்கிறான் பாருங்க. ராஜாக்கள் மட்டுமே பூசிக்கக்கூடிய ஆகாரத்தை பூசித்தவனா யோவான் இருந்திருக்கிறான். ஏமே ஹல்லேலூயா. இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினேன் நான் இருந்திருக்கிறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே கனப்படுத்தின ஒருத்தனா இருந்திருக்கிறான். இயேசு சொல்றாரு, யோவான மாதிரி பறந்ததில் பெரிய தீர்க்கதரிசி ஒருத்தனும் கிடையாதுடா அப்படின்ட்டார். எந்த அளவுக்கு கனப்படுத்துறாரு பாருங்க, எந்த அளவுக்கு கனப்படுத்துறாரு பாருங்க, எந்த அளவுக்கு. ஷதலாபா தகமாடா ரதலாபா. அவன் சொல்றான், அந்த யோவான் தான் சொல்றான், வயதான தம்பதிக்கு பிறந்த பிள்ளை நான் சொல்றேன், கல்லுகள் மூலமாக கூட பிள்ளைகள் உண்டா, கல்லுகள் மூலியமாக கூட தேவனுக்கு சந்ததிகள் வரும். வயசான அப்பா அம்மால இருந்து வர்றதெல்லாம் பெரிய விஷயமாடா அப்படிங்கிறான். பவர்ஃபுல்லா அது வெளியில் வருது. நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட இருந்து சில பவர்ஸ் வெளியில் வரப்போகுதுங்க. ஏமே
இதை எந்த மாதிரி நீங்கள் எடுத்து கொண்டு போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட இருந்து பவர் ரிலீஸ் ஆக போகுது. மந்தமாக இருக்குது பிரதர். என்னைய பார்த்தா ஒருத்தரும் செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களாம் போகிற வரவங்களாம் என்னை அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. என்னை ஆளுக்காள் குத்தி 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 என்னை சோம்பேறியாக உட்கார வச்ச மாதிரியே எனக்கு இருக்குது. அப்படியே படுத்து கிடக்கிற மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள்கிட்ட இருந்து சில பவர்ஸை தேவன் வெளியில் எடுக்கிறார். ஆமென். கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட இருந்து சில பவர்ஸ் ரிலீஸ் ஆகுது. ரிசீவ் பண்ணுறீங்களா? சில பவர்ஸ் உங்கள்கிட்ட இருந்து ரிலீஸ் ஆகுது. கம் ஆன் somebody. மோரபா ஷதலபா ரகமட ரதலபா ரச்சக்கம் பட ரதலபா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டா? இந்த நாள் முழு செய்தியும் இதுதான். உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அவருடைய கிருபையினால் உண்டா. நியமங்களும் கற்பனைகளும் செய்யாததை அவருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி செய்து முடிக்க போகுது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா இங்கே தாராளமாக விதைக்கலாம். கண்டிப்பாக விதைங்க, இந்த வார்த்தையை கனப்படுத்தி. ஆமென். ஹல்லேலூயா. விதைக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ப்ளஸ் பண்ணுறேன். பொருளாதாரத்தில் பிரச்சனை பிரதர். வெரி சிம்பிள். விதைக்கிங்களா பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்? விதைச்சா நிச்சயமாக மாறும். ஆமென். அதை செய்யாமல் தலைகீழ நின்னாலும் எனக்கு தெரிஞ்சு அப்படி மாறினது இல்லை. ஆமென். கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், முதல்ல அடையை சுட்டு கொடு அப்படின்றார். இல்லையா? உன்னிடத்தில் இருக்கிறது என்ன அப்படிங்கிறார். போட்டு கொடு, எண்ணெய் கொடு, ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது கொடு, 5 அப்பம் 2 மீன் கொடு, 2 காசு கொடு. ஏமே கொடுக்கும் போது தான் ரிலீஸே ஆகும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சரியா, சுகத்திற்காக வர்ற யாரையும் தேவன் அப்படிலாம் கஷ்டப்படுத்தினது கிடையாது. ஆனால் சாதிக்கணும், இம்ப்ரூவ் ஆகணும், தரித்திரருக்கு கொடுக்கணும், அள்ளி கொடுக்கணும், வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான்னு இருக்குது. அது என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு நினைக்கிற நீங்கள் நிச்சயமாக விதைச்சு பழகுங்க. ஏமே உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமிக்கி குலுக்கி சரிந்து விடும்படியா யார் கொடுப்பாலாம்? மனுஷனை நான் கம்பல் பண்ணுவேன் உனக்காக அப்படின்ட்டு இருக்கிறார். எங்கேருந்து வருதுன்னு தெரியாது உங்கள் வியாபாரத்துக்கு. கஸ்டமர்ஸ் அப்படி வருவாங்க. ஏமே எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியாது, கஸ்டமர்ஸ் அப்படி வருவாங்க. ஐ பிளஸ் யுவர் சீட்ஸ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். விதைக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். டேடி, மகத்துவமான காரியங்களை செய்யுங்க. காத்திருப்புக்கு உண்டான ஒரு பெரிய பலன் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். சகரியா, எலிசபெத், யோவான், உன் வாக்குத்தத்தங்கள் அவருடைய கிருபையினால் நினைவு கூர்ந்தப்பட்டு நிறைவேற்றப்படுகிறது. அவருடைய கிருபையினால் உன் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஹல்லேலூயா. 50 வருஷத்திற்கான பிரச்சனையோ 400 வருஷத்திற்கான தேச பிரச்சனையோ அது மாறுகிறபடி நான் நன்றி சொல்லுகிறேன் டாடி. இவர்களை நீர் பதிலாய் வைத்திருக்கிறீர், நன்றி சொல்லுகிறேன் டாடி. இவர்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமும் அடையாளம் தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறபடி நான் நன்றி சொல்லுகிறேன் டாடி. வாஞ்சியாய் அமர்ந்திருந்து இவ்வளவு நேரம் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறாங்க. தேவரீர் மகத்துவம் உள்ள தேவன், மாட்சிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வீராக டாடி. தேங்க்யூ ஃபாதர். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென்.